வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடி சந்திரன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க தமிழக முதல்வர் உறுதுணையாக செயற்படுவார். வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. முன்னாள் சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் அனுர சேனாநாயக்க எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில். யோஷித ராஜபக்சவை அடுத்த மாதம் 16ஆம் தேதி கல்கிசை நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு இன்று அழைப்பாணை. மண் சரிவு அபாயத்தால் இடம்பெயர்ந்துள்ள நாவலப்பிட்டிய கிரேஹெட் தோட்டம் அலுவல பிரிவைச் சேர்ந்த 61 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் உறுதுணையாக செயற்படுவார் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபையில் தற்போது நடைபெறும் அவரின் ஆரம்பத்தில் உரையாற்றும் போதே முதலமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக அங்கிருக்கும் அவரது பிராந்திய செய்தியாளர் கதிராமத்தையன் ரஜினிகாந்த் தெரிவித்தார். வடமாகாண சபையினுடைய அமர்வு பேரவைச் செயலகத்தில் இன்று காலை 9:30 மணியிலே அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையிலே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டமைக்கு வடமாகாண முதலமைச்சர் சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன் பொழுது அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மக்கள் அங்கீகரித்தமையே இந்த வெற்றி எனவும் எமது மக்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கு அவர் உறுதுணையாகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துன்ப துயரங்களை துடைப்பார் என நம்புவதாகவும் கூறினார். மேலும் 1983ஆம் ஆண்டு கலவரத்தின் பின்னர் புலம்பெயர்ந்த மக்களை 33 வருடங்களாக தமிழ்நாடு பராமரித்து வருவதாகவும் கூறியதோடு எமது பிரதேசத்திலே 1 லட்சத்திற்கும் அதிகமான இராணுவம் நிலை கொண்டு எமது நிலங்களில் பயிரிட்டு அதன் வருமானத்தை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து எழுந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜெயதிலக பக்கத்து வீட்டில் இருக்கும் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க முடிகிறது என்றால் ஒரே வீட்டுக்குள் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்காது ஏன் என்ற கேள்வியினை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பிரதி அவைத்தலைவர் அண்ணனி ஜெகநாதன் பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக விசேட பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து அஞ்சலி உரை நிகழ்த்தினர். அதன் பின்னர் வடமாகாண சபை உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை எழுப்பினார் ஆளுங்கட்சி உறுப்பினர் இமானுவேல் ஆனோல்ட். அதன் பொழுது அவர் யாழ் மாநகர அபிவிருத்தி தொடர்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் தொடர்பாக சில பத்திரிகைகள் தவறான செய்திகளை வெளியிட்டு உறுப்பினர்களுடைய சிறப்புரிமைகளை மீறியுள்ளன எனவும் அந்த பத்திரிகைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அது மஞ்சள் பத்திரிகை எனவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர் தவநாதன் ஆளுநரின் கூட்டத்துக்கு இத்தகைய உறுப்பினர்கள் வந்தார்கள் வரவில்லை என்று பத்திரிகைகள் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் இங்கு உட்கட்சி பிரச்சனைகளும் அரசியல் சார்புமே கலைக்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையன் ரஜினிகாந்த். இதேவேளை நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வடமாகாண சமூக சுகாதார உத்தியோகஸ்தர்களும் தொண்டர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் கைதேடியுள்ள வடமாகாண சபை கட்டட வளாகத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த 14 வருடங்களாக எந்தவித கொடுப்பனவுகளும் இன்றி பணிபுரியும் தாங்கள் ஊழியர் ஆட்சேர்ப்புகளில் புறக்கணிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். முப்படை தளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்படை, விமானப்படை மற்றும் ராணுவ படை தளங்களுக்குள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டுள்ளார். கடற்படை அதிகாரியுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கூறியுள்ளார். மேலும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பங்கேற்கும் எந்தவித நிகழ்வுகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்புகளை வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் கடற்படையினர் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் அனுர சேனாநாயக்க எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரக்பி வீரர் வசின் தாஜுதீனின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது முன்னாள் பிரதிபலிஸ்மா அதிபரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சியங்களை மறைத்த குற்றச்சாட்டில் முன்னாள் சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் அனுர சேனாநாயக்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யோஷித ராஜபக்சவை அடுத்த மாதம் 16ஆம் தேதி கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்றைய தினம் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது.
போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிற்கு யோஷித ராஜபக்ச ஆஜராகாமை காரணமாகவே இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கல்கிசே மிகுந்து மாவட்டத்தில் உள்ள காணி ஒன்றை 512 மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தமை தொடர்பில் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. கல்கிசே மேலதிக நீதவான் பிராஷா ரணசிங்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போது அறிவித்தல் கிடைக்காததன் காரணமாக யோஷித ராஜபக்ச இன்று மன்றில் ஆஜராகவில்லை என அவர் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். தனது மனைவியை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்த சம்பவம் கலன்பிந்தின் வெவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஹொரவபத்தான போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி 20 வயதுடைய மகளை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த பெண்ணின் தாய் காயமடைந்த நிலையில் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய தினம் காலை ஜப்பானை சென்றடைந்துள்ளார். ஜப்பானை சென்றடைந்த ஜனாதிபதியை வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஏனைய பிரமுகர்களும் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றனர். 7 கைத்தொழில் நாடுகளின் அமைப்பான G7 அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜப்பான் நோக்கி பயணித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. G7 அமைப்பின் தற்போதைய தலைவரான ஜப்பான் பிரதமர் ஜின்சோ அபேயின் உத்தியோகபூர்வமான விசேட அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று மாலை வியட்நாம் பிரதமரையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்திக்கின்றார். ஆசிய கடற்பிராந்தியங்களின் பாதுகாப்பு, சுகாதார பிரச்சினைகள் மற்றும் பால் வேறுபாட்டு சிக்கல்கள் தொடர்பில் இந்த மாநாட்டில் அரசு தலைவர்கள் கலந்துரையாட உள்ளனர். இந்த மாநாட்டின் பின்னர் ஜப்பான் மற்றும் இலங்கையின் தலைவர்களுக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெறவுள்ளது. அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா, இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகள் 7 கைத்தொழில் நாடுகளின் அமைப்பான G7 உள்ளடங்குகின்றன. மறைந்த முன்னோடிகளுக்கான நினைவு தூபி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. நினைவு தூபியை துறை நீக்கம் செய்து வைத்த வடமாகாண முதலமைச்சர் இங்கு உரையாற்றினார். தூபிகளை வான்நோக்கி உயர்த்தி கட்டுவதன் நோக்கம் அதன் உச்சத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது எமது மனங்களும் எம்முள் எழும் சிந்தனைகளும் எண்ணங்களும் அன்பும் மேலெழுந்து உச்சநிலை அடைய வேண்டும் என்பதற்காகவே போதைப் பொருட்கள் கடத்தின் மையமாக யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டுள்ளது. தினமும் நூற்றுக்கணக்கான கிலோ நிறையுடைய கஞ்சா போதைப் பொருட்கள் இங்கு கடத்தி வரப்படுகின்றன. எனவே இக்கடத்தலை தடுப்பதற்கு கரையோரங்களில் வாழ்கின்ற பொதுமக்களே எமக்கு கூடுதலாக உதவ வேண்டும். கலாச்சார பிறழ்வு அற்ற மிகவும் பண்பட்ட சீரிய சமூகமாக வாழ்ந்த வடபகுதி தமிழர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், கல்வி என்பனவற்றை திட்டமிட்டு அளிக்கக்கூடிய இவ்வாறான தீய நடவடிக்கைகளுக்கு நாம் ஒருபோதும் உடந்தையாக இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் காணாமல் போனோர் தொடர்பில் அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்துள்ளதுடன் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் ஒன்று சுயாதீன நிறுவனமாக இயங்குவதற்கு பாராளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பில் உண்மையான தகவல்களை வழங்குவதற்கும் அவர்கள் தொடர்பில் உறவினர்களால் இறுதி தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு உள்ளிட்ட ஏனைய சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த நிறுவனம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது. கண்டுபிடிக்க முடியாதவர்கள் தொடர்பில் தீர்வொன்று பெற்றுக் கொள்வதற்கு அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெறுதல் மற்றும் அவ்வாறானவர்களுக்கு அவர்களின் குடும்பங்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த நிறுவனத்தினூடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி குழந்தை உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவை அண்மித்த பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். ஊர்காவற்றுறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் டயர் வெடித்ததில் விபத்து சம்பவித்துள்ளது. டயர் வெடித்ததில் வேக கட்டுப்பாட்டை இழந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் எல்லைக்கற்களை உடைத்துக் கொண்டு கடலுக்குள் விழுந்துள்ளது. இதன்போது பஸ்ஸில் 45 பயணிகள் பயணித்திருந்ததாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்தில் காயமடைந்தவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மோதூர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலையிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் நேற்றிரவு மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியான 23 வயதான அக்கரைச்சேனையைச் சேர்ந்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் ஒருவர் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். வேன் ஒன்று மோதியதில் 4 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் மினுவாங்குட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் வைத்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் மோதியே விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் 4 வயதான சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் 39 வயதான தந்தை காயமடைந்த நிலையில் கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மினுவாங்குடை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். களுவாஞ்சிக்குடி களுதாவளை பகுதியில் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். களுதாவளை வீச்சுக்காலை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் நேற்று மாலை புகுந்த சிலர் 46 வயதுடைய நபரை தாக்கி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை களுவாஞ்சிக்குடி போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். தாக்கி கொலை செய்யப்பட்ட நபரின் சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கிரிந்த பூவல பிரதேசத்தில் வியாபார நிலையம் ஒன்றில் தீ பரவியுள்ளது. மாத்தறை தீயணைப்பு பிரிவினரும் பிரதேசவாசிகளும் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். கிரிந்த புகழ்வெல்ல பஸ் தரிப்பிடத்தை அண்மித்த பகுதியில் உள்ள பஸ் நிலையமே தீக்கிரையாகியுள்ளது. தீ விபத்தின் காரணமாக மாத்தறை ஹக்மன பிரதான வீதியின் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீ பரவியமைக்கான காரணம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மண்சரிவு அபாயத்தால் இடம்பெயர்ந்துள்ள நாவலப்பேட்டிய கிரேஹெட் தோட்ட அலுவல பிரிவைச் சேர்ந்த 61 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிரேஹெட் தோட்டத்தில் உள்ள பாடசாலையில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகஸ்தர் குறிப்பிட்டுள்ளார். கிரேஹெட் தோட்டத்தின் தொழிலாளர் குடியிருப்பு தொகுதியில் வசித்த 12 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் தனி வீடுகளில் இருந்த 2 குடும்பங்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்துள்ளனர். தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கங்கை ஹலகோரலை பிரதேச செயலகத்தினூடாக உலருணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் குறித்த பாடசாலையில் தோட்ட மக்கள் ஒன்றிணைந்து உணவுகளை சமைத்து உண்ணுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மண்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக தமது கால்நடைகள் மற்றும் முக்கிய ஆவணங்களையும் தமது வீடுகளில் விட்டு வந்துள்ளதாக கிரேஹெட் தோட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.